வணக்கம் மக்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. என்ன குக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து ஃபேமஸ் தோமியம் சூப் செய்ய போகிறோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறாங்க. முதல்ல என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன உள்ளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிக்கணும். இந்த தோமியம் சூப்புக்கு மெயினாக பண்ண வேண்டியது இதுதாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்து சேர்க்கணும். இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் எடுத்துருக்கனால ஃபிஷ்ஷை இது மாதிரி வேக வச்சு இது கூட மிக்ஸ் ஆக்கி இடிக்கணும். மேபி நீங்கள் ப்ரான்ஸோ ஏதாவது எடுத்திங்கன்னா வேக வச்சு இதே மாதிரி இந்த பவுலில் போட்டு இடித்து அப்புறம் சூப்பில் சேர்க்கணும். பவுல் மண்ணில் செய்தது தான். அந்த இடிக்கக்கூடியது நம்ம ஒரு உரல் கான்செப்ட். இப்போ ஒரு மிக்ஸ் சேர்க்குறாங்க. அது என்ன மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ் அதுலேருந்து தான் ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. தோமியம் சூப்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி உண்டு. ஃபிஷ் வச்சு பண்ணுவாங்க, ப்ரான்ஸ் வச்சு பண்ணுவாங்க, சிக்கன் வச்சு பண்ணுவாங்க, மஷ்ரூம் வச்சு பண்ணுவாங்க, தேங்காய் பால் ஊற்றி பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள் ஃபிஷ் வச்சு தான் பண்ணுறோம். அதுவும் ஒரு கருவாடு ஃபிஷ் வச்சு தான் பண்ணுறோம். இவரோட குக்கிங் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க. இது சில்லி ஃப்ளேக்ஸ், காஞ்ச பச்சை மிளகா இடித்து வச்சுருக்காங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர் சாஸ், அந்த சிப்பி மீன் சொல்லுவோம்ல அதில் உள்ள சாஸ். இது பார்த்திங்கன்னா ஃபிஷ் சாஸ், மேலே ஃபிஷ் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. அப்புறம் வேறு என்ன இருக்குது, கொஞ்சம் சால்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது சால்ட்டு. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த தோமியம் சூப் செய்கிறதுலே கஷ்டமான வேலை இந்த மாதிரி இடிக்கிறது தான். அது மட்டும் இடிச்சிட்டோன்னா சூப் ரெடி, அந்த மாதிரி தான். இப்போ இந்த பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு. தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் ஃபிஷ்ஷை சேர்த்த வேண்டியதான். ஃபிஷ் வேகிறதுக்குள்ளாடி நம்ம எல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும். இந்த இலையை பார்த்துக்கோங்க, நம்ம ஊரில் நார்த்தங்காய் காய்க்கும்ல அந்த இலை தாங்க. அதை இங்கே சூப்பில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் போட்டு அதை ஏற்கனவே நம்ம இடித்து வச்சுருந்தது கூட இது எல்லாமே சேர்த்து திரும்பவும் இடிக்கிறாங்க. இப்போ மீன் வெந்துடுச்சா அப்படின்னு பார்ப்போம். இப்போ வெந்துடுச்சு. ஸோ இன்னொரு சைடு வேக வைக்கிறதுக்காக திருப்பி போடுறாங்க. இப்போ கொஞ்சமாக கலங்கள் வெட்டி அது கூட சேர்த்து திரும்ப வெடிக்கிறாங்க. இப்போ மீன் ரொம்ப நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை கொஞ்சம் பிச்சு நம்ம இந்த மிக்சிங் கூட திரும்பவும் சேர்த்து இந்த மீனையும் இடிக்கணும். இந்த மீனில் இருக்கிற சதையை மட்டும்தான் இந்த சூப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. முள் எதுவும் வேண்டாம். அப்புறம் இந்த மீன் வேக வச்ச தண்ணி கூட கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்க்குறாங்க. அப்புறம் தோமியம் சூப்புக்காக ஒரு நோரில் ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்கும் அந்த தண்ணி கூட ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடித்து வச்சுருக்க இது எல்லாமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அது கூட சேர்த்துட்டாங்க. அப்புறம் இந்த பவுலில் இருக்கிறதும் கொஞ்சம் கழுவி சேர்த்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் சுகர் சேர்க்குறாங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கீரை இருந்துச்சுல இந்த ஃபிஷ் கூட, அந்த கீரையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணுறாங்க. இங்கே ஆஃப் குக்கடாக தான் மேக்ஸிமம் சாப்பிட்றாங்க. ஸோ இது அவ்வளோ குக் பண்ண விடலை. அந்த கீரையை லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமே டேஸ்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ் சேர்த்தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. Dùng như pôด้วยอร่อยไม่อร่อยอ่ะ โอเค ไม่โอเค โอเค โอเค อื้อหือ
คุกกิ้งเลย Cooking, cooking. เออนี่ โอเค โอเคแล้วสิเรียนถึงเนื้อปลาเนาะ ตักไว้นะ โอ้คำใหญ่หลาย